ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ கிளிப். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து பெரும்பாலும் ட்ரேடிங் வரும்போது முன்னாலே ஒரு ஐடியா இருக்கும். மேபி இங்கே ரீச் ஆகலாம் அல்லது இங்கே ரீச் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஆனாலும் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நமக்கு வந்து ஒரு நிறையா சைக்காலஜிக்கல் பேரியர் வந்து ஒன்று இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டே பாருங்கள். நேற்று நைட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து இந்த 23,180 வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இது கீழே போகிறதுக்கான சான்சஸே இல்லை. இன்கேஸ் வந்ததுன்னா கன்ஃபார்மாக லாங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 23,400 மோஸ்ட் பாசிபிளி இதை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோ கிளிப்பை கூட காட்டுறேன். நேற்று போட்ட வீடியோவிலேருந்து ஜஸ்ட் கட் பண்ணி அந்த போர்ஷனை வந்து போடுறேன் பாருங்க. ஸோ நாளைக்கு என்ன வந்து பிளானிங் என்ன இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு வந்து இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஏர்லி மார்னிங் 6:30 ஓப்பன் ஆகும். என்ன இருக்கும் என்னன்னு தெரியாது. பட் ஒரு ரஃப் ஐடியா, ஆல்மோஸ்ட் ரஃப் ஐடியாவில் ரிஜிட் ஐடியா தான். என்னென்னா நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஆர் ஸ்லைட்லி கேப் டவுன் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலுமே வந்து ஃபைனல் லைன் வந்து 23,180 அந்த லைனே வந்து ட்ரா பண்ணி வச்சிடறோம். எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. மேபி ஃப்ளாட் டு கேப் டவுன் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை, ஃப்ளாட் டு கேப் டவுன். பட் 23,180 இந்த பாருங்க ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 23,180 இதுதான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட். அதே டைம் வந்து 23,280 கிராஸ் பண்ணி போகுமா நாளைக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக போகும். அடுத்த ஒரு லைன் வந்து 23,400 வச்சுருக்கேன். இது வந்து பாசிபிளி கேன் ரீச் 23,400. இந்த லைனுக்கு வந்து கன்ஃபார்மாக வர முடியும். ஓகே, தேங்க்யூ. இதை வச்சுட்டு உங்களுடைய ஐடியாவையும் வந்து மிங்கிள் பண்ணி ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஐடியா வாங்க. தேங்க்யூ. ஓகேவா? அதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,180. ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் டு கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாலும் இங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா ஓப்பனிங் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஜஸ்ட்டு போயிடுச்சு, மேலேயே வந்து போயிடுச்சு. நான் வந்து காலையில் மார்க்கெட் பார்க்கும்போது ஃபஸ்ட் கேண்டிலே வந்து மேலே போயிடுச்சு. என்னுடைய டார்கெட் வந்து 23,400. இதுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். 23,400 வந்து வர்றதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் மேலேயே இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன டார்கெட். இப்போ நம்ம இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஃபியர் வந்துருச்சு. தென் வந்து இல்லை வெயிட் பண்ணுவோம், ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கலாமா. ஏன்னா இந்த 23,400 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா நானே வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அந்த 23,400 லைன் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்காமல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்தேன். ஓகே, டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. அது வந்து ஓகே, இது நார்மல். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர், நம்ம எல்லாம் ஒரு ஹியூமன் தான். நமக்கு வந்து நிறையா கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியர். இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் ஒன்று வரும். இல்லை நான் இன்னொரு பக்கம் வந்து ஒரு கிரீட், ரொம்ப பேராசை. இவ்வளோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்க, இதை போயிட்டு இன்னொரு 100-200 பாயிண்ட் போயிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி மேபி ஒரு 2-3 நாள் முன்னால் கொடுத்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகி இந்த வீக்கோ இல்லை இந்த மந்த்தோ வந்து நெட் ப்ராஃபிட் ஆயிரலாமே அப்படின்ற ஒரு கிரீட் ஒன்று வரும். இல்லைன்னா வந்து ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நத்திங். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. 23,400 போகுன்றதும் கன்ஃபார்மு. ஆனாலும் இன்கேஸ் ரீட்ரேஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பயந்துக்கிட்டு ட்ரேட் எடுக்காமல் இருப்போம் பார்த்தீங்களா. ட்ரேட் எடுக்காமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 400 கிராஸ் பண்ணி ஈவன் 500, 520 அந்த ரேஞ்சுக்கு போகும்ல. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா. அதுதான் வந்து ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நல்ல சான்ஸ் கிடச்சி நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு பெரிய வருத்தம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஆஸ் யூஸ்வல் நார்மல் ஹியூமன் பீயிங், நமக்கு எல்லா ஃபீலிங்ஸும் உண்டு. அதுவும் இல்லாமல் மெயினாக நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பற்றி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா, இல்லை வேறு யாரெல்லாம் வந்து ரொம்ப ரிஜிட்டாக ஸ்ட்ராங்காக
டிசிஷன் எடுத்து வின் பண்ணுறாங்களோ, நமக்கு தான் வந்து ஃபியர் அதிகமாக இருக்கோ, இல்லை க்ரீட் அதிகமாக இருக்கோ, ஃபோமோ அதிகமாக இருக்கோ அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபீலிங்ஸுமே உண்டு. ஈவன் என்னுடைய மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் 23,400 கன்ஃபார்மாக வந்து டச் பண்ணோம், அட்லீஸ்ட் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலுமே எனக்குமே வந்து இந்த ஃபியர் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து நார்மல். யாரும் வந்து நம்ம இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமோ இல்லை ராங் டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த மாதிரி ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுக்கிறவங்க வந்து உலகத்துலேயே யாருமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு உள்ள வீக்னஸ் உண்டு. ராங் டிசிஷன், லாஸ், ப்ராஃபிட் எல்லாமே தான் வந்து கலந்து இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் ஒரி பண்ணாதீங்க. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ். ஓகே.